வணக்கம் மக்களை, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னடா அன்ஷிதா விஷால் 2 பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே ஒன்றா பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி அதுக்கெலாம் ஒரு ஆன்சர் கிடைக்கிறது மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்குங்க. ஸோ அருண் பிரசாத் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, த பாய்ஸ் ரீயூனியன் அப்படின்னு போட்டு அந்த பிரியாணி கேங்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அதில் வந்து சத்யா அண்டு அன்ஷிதா, விஷால், அருண் 4 பேர் இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம சத்யாவோட ஒய்ஃப் வந்து ரம்யா இருக்காங்க. ஸோ இதில் மிஸ்ஸிங் பார்த்திங்கன்னா தர்ஷிகா அண்டு ஜெஃப்ரி 2 பேருமே மிஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து விஷால் தோளில் வந்து சாஞ்ச மாதிரி நம்ம அன்ஷிதா வந்து இருக்காங்க. என்னடா எனக்கு அடுத்து கல்யாணம் தான் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரிலேட்டட் பண்ணி தர்ஷிகா அவங்களுடைய ஃபேன் பேஜ் இருக்கும்ல, அதில் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு எங்களா தர்ஷிகா மிஸ்ஸிங், நல்லா இருங்க போங்கடா அப்படின்னு அந்த தர்ஷிகாவோட அந்த டைலாக் வந்து போட்டு அவங்களுடைய இதில் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னு நினச்சா ஒரேடியாக ஒதுக்கிட்டிங்களாடா தர்ஷிகாவை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து அன்ஷிதாவை பற்றி ஒரு இது சொல்லியிருப்பாங்க அந்த விஜய் டிவி இன்டர்வியூவில். ஸோ அதில் என்ன படித்தீங்கன்னா, நீங்கள் அன்ஷிதாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பப்போ அன்ஷிதா வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப 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 ஸ்வீட்டு. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே வந்து இன்னும் பேச முடியல, அவங்க நம்பர் வாங்கி வச்சுருக்கேன், கண்டிப்பாக அவங்களோட பேசுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. யாராவது பிடிச்சிச்சின்னா அவங்கள்ட்ட டேரெக்டாக போய் உன்னை பிடிக்குது, நீ பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பிடிக்கலைனாலும் அது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக போல்டாக போய் சொல்லிடுவாங்க, ஏய் நீ பண்ணுறது பிடிக்கல அப்படிங்கிறது மாதிரி நேராக போய் சொல்லிடுவாங்க. ஸோ அன்ஷிதா வந்து வேறு லெவலில் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம சௌந்தர்யா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிக் பாஸ் அல்டிமேட் அது வந்து கண்டிப்பாக நடந்துரும் போல் இருக்குங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி அர்ணவோட அந்த அஃபீஷியல் பேஜ்லேயே ஒரு போஸ்ட் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ணவ் மைட் பி வில் ஜாயின் இன் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 அப்படிங்கிறது மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஸோ அர்ணவ் இருக்கார் அப்படிங்கிறது மாதிரி நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகாவோட ஃபேன் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நம்ம பிக் பாஸ் அல்டிமேட் 2ல் வந்து தர்ஷிகாக்கா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி, போனால் வந்து மாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஸோ மேபி 2 பேரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சீசனில் இருந்து அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபார்ம் இல்லாத நியூஸு. அப்புறம் ஆனால் அவங்களுடைய போஸ்ட்டில் இருந்தால் பார்த்தோம். ஸோ மேபி அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தர்ஷிகா போனாலும் பயங்கரமாக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறியோடு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஐயோ விட்டுட்டனே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் மன வழியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தர்ஷிகா. அதே மாதிரி வழியில் தான் அர்ணவ் இருந்துக்கிட்டு இருக்காரு. 2 வாரத்துலேயே போயிட்டனே அப்படிங்கிற மாதிரி, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இங்கே அன்ஷிதா, விஷால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்குறவங்களுக்கு நிறையா ஹாப்பி நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே அடுத்த அப்டேட் ஏதாவது வந்தால் நான் ஐ வில் அப்டேட் யூ. தேங்க்யூ, சி யூ.